ஹாய், வெல்கம் டு ஜடிகே கிச்சன். நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு ஒரு அரை கப் தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு கப்பு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மூடி போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஓரளவு கொஞ்சம் நல்லா அடித்ததுக்கப்புறமா சின்ன துண்டு புளி ஆட் பண்ணி கொஞ்சம் திரும்ப நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, 2 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவே ஆட் பண்ணிக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.